பண்ணுறீங்க? ஊறுகாய் மிளகாவா இருக்கிறேன். ஊறுகாய் மிளகாவா? நல்லா இந்த மழைக்கு காரமாக நல்லா மிளகாய் நல்லா சாம்பாருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஊறுகாய் மிளகாய் ரெடி. இந்த கடுகு போடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறான். வெங்காயம் போட போகிறேன். வெடிக்குது. வெங்காயம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் வதங்கிக்கிறோம். சாம்பார் தாம்மா? சாம்பாருக்கு வெங்காயம் போட்டுக்கிறோம். தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிச்சா? வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கிறோம். கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காய். தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். சாம்பார் இது வதக்குறோம். இந்த மிளகா இதுலேயே. ஆமாம், வெங்காயம் இது மிளகா வார்த்தை, ஊறுகாய் மிளகா வார்த்தை எண்ணெயிலேயே கடுகு பருப்பு போட்டேன். இது வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் போட்டேன். வதங்குது. இப்போ முள்ளங்கி போட்டுக்கிறேன். வருவா முள்ளங்கி புளூருக்கு சொக்கா போட்டுக்கிறோம். நல்ல பிள்ளை பிள்ளையாக இருக்குதுல்ல. இந்த பச்சை மிளகா ஒரு 2. பச்சை மிளகா 2. இந்த புளூருக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்டது. மிளகாய் தூளா? மிளகாத்தூள் போடுறேன்ப்பா. மிளகாய் தூளா? 1 ஸ்பூனா? இன்னும் கொஞ்சம் போடுறேன். 1 ஸ்பூனா 2 ஸ்பூனாமா? இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மழைக்கு சாம்பாரும் நல்லாயிருக்கும். இந்த உப்பு போட்டுடலாம். சால்ட் உப்பா கல்லுப்பா? கல் உப்பு தான் போடணும். இந்த உப்பு போட்டுருவோம். இதை போட்டு தண்ணி ஊற்றிடணுமா? ஆமாம், முள்ளங்கி போட்டு வதக்கி தண்ணி ஊற்றிட்டேன். மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு வேக வச்சுருக்குறோம். கடைஞ்சும் வச்சுருக்குறோம். கொஞ்சம் பருப்பு தண்ணி ஊற்றிடலாம். வேக வச்சு கடைச்சி வச்சுருக்கீங்களா? ஆமாம், கடைஞ்சி வச்சுருக்குறோம். தட்டு போட்டு மூடிடலாம். சரி, தட்டு போட்டு முட்டை முள்ளங்கி கத்திரிக்காய் வதக்கி வேக வச்சுக்கிறோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாம். பருப்பில் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ வெந்துச்சு முள்ளங்கி. இந்த பருப்பில் எடுத்து இப்போ வந்து மாங்காய் போட்டுடலாம். அதில் போட்டுடலாம். பெரிய மாங்காவாக இருக்குது. கொட்டை இந்த கருப்புலையும் போட்டுடலாம். கொதிக்கும் போது புளி ஊற்றிடலாம். சரி, கொதிக்கிட்டு மாங்காய் முள்ளங்கி கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கிறோம். சாம்பாருக்கு நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு புளி கொஞ்சம் ஊற்றிடலாம். இதெல்லாம் புளி ஊற்றிடலாம். புளி தண்ணி. ஆமாம், புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குறோம். இதை ஊற்றிடலாம். கொதிக்கிட்டோம் அப்படியே. சரி,
உப்பு பார்த்துக்கலாம்ப்பா. உப்பு காரம் பார்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இருக்கும் குழம்பு, சூப்பராக இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சாம்பார் ஊறுகாய் மிளகா வறுத்து சாப்பிட்லாம் வாங்க. இந்த மழைக்கு அதுக்கும் சுட சுட சமையல். உப்பு தான்ப்பா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுடலாம். இதை பாருப்பா, உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். போட்டு ஒரு கிண்டி கிண்டி கொஞ்சம் இருவிட்டுன்ட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடியா? ரெடி. அப்பா சாப்பாடும் சூடாக இருக்குது. சாப்பாடும் ரெடி, சாம்பாரும் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்க சுட சுட சாப்பிடலாம். ஊறுகாய் மிளகாவும் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் வாங்க. நல்ல மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம்.